அவளாய் நான் செல்லுவோம். தோள்களில் நம்மை தாங்குவார், உயரினில் அவர் தேற்றுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஒரு உடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே புனித ஆரோக்கிய அன்னையினுடைய பரிந்துரை வழியாக இறையருளை பெற நாம் எல்லோரும் ஒன்றாக கூடி வந்திருக்கின்றோம். இன்னும் சிறப்பாக சங்கரங்கோவில் மறைவட்ட இளையோர்களாக நாம் எல்லோரும் இணைந்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்பது கடவுளுக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாக, கடவுளுக்கு மகிமை சேர்க்கக்கூடியதாக அமைகின்றது. இளமை காலம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே என்று இறை வார்த்தை எடுத்து சொல்லுகிறது. இளையோரால் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? வாலிப பையங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? அல்லது யாரையார் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்போமா? இளையோர்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியும். பல சமயங்களில் சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு நமக்கு நினைக்க தோன்றும். அப்படி நினைக்க தோன்றாத ஒரு வயசு தான் இந்த இளமை காலம் என்பது. இளமை காலம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு இருந்தாலும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மட்டும் மறந்துவிடக்கூடாது என்று இறைவார்த்தை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. எனவே நம்முடைய மகிழ்ச்சி எந்த விதத்திலும் பிறரது மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடியதாக அமைந்துவிடக்கூடாது. நம்ம கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்க என்ன செய்யணும்? நன்றாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை இளமை காலம் என்பது நல்ல உடல் வலிமையோடு இருக்கிறதுனால, ஆம்ஸ்லாம் நல்லா பெரிய தெரிகிற மாதிரி இருக்கிறதுனால, முகம் சுருங்காமல் அழகாக பளபளன்னு இருக்கிறதுனால நம்ம தான் பெரிய ஆட்கள் அப்படின்னு நம்ம நினைக்க தோன்றும். ஆனாலும் பிறரையும் நாம் அன்பு செய்யக்கூடியவர்களாக, பிறரையும் மதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய இளமைக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. சீராக்கின் ஞான நூலிலே நாம் வாசிக்கிறோம், நீ இளமை பருவத்தில் இருப்பதால் உன்னுடைய பெற்றோரை இகழாதே என்ற ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது. வாலிப வயசுல நம்ம என்ன செய்யக்கூடாது? பெற்றவங்களை இகழ்ந்து பேசக்கூடாது. இந்த நாளிலே ஆரோக்கிய அன்னையுடைய இந்த ஆலயத்திலே ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம், என்னுடைய இளமை காலத்தில் ஒருவேளை நம்முடைய தந்தை நம்மோட அறிவில்லாதவராக இருக்கலாம்,
நம்ம அப்பா செய்கிறது, நம்ம அம்மா செய்கிறது முட்டாள்தனமான ஒரு காரியமாக கூட நமக்கு தோன்றலாம். இருந்தாலும் நாம் அவர்களை மதிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம், அவர்களுக்கு கீழ்ப்படிய கடமைப்பட்டு இருக்கிறோம். இறைவார்த்தை நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது, பிள்ளைகளை அவருடைய தந்தைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? சற்று குறைவாகவே வைத்திருக்கிறார். நமக்கு ஒன்றுமே, நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியலைனாலும், 1ஆம் கிளாஸ் கூட படிக்கலைனாலும், நம்ம பிஹெச்டிலாம் முடித்தாலும் நம்முடைய தந்தை நம்மை விட மதிப்பு மிக்கவர் அப்படிங்கிறது விவிலியம் நமக்கு சொல்லித் தருகிற பாடம். எனவே தாய் தந்தையரை மதிக்கின்ற இளையவராக, அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுகின்ற இளையவராக நாம் வாழ அதற்கான ஆற்றலை புனித ஆரோக்கிய அன்னை நமக்கு தர இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது திரு அருள்ஜோ, திருமதி ஜோதி ஸ்டெல்லா இவர்களது குடும்பத்திற்கு இறைவன் இந்நாள் வரை செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மதுரையைச் சேர்ந்த இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் ஆண்டவர் உடனிருந்து வழி நடத்தும்படியாகவும், அனைவரது உடல் உள்ள ஆன்மீக நலன்களுக்காகவும், குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானம் நிலைத்திருக்கும்படியாகவும், பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும்படியாகவும், வேலை வாய்ப்பு கிடைக்கவும், நல்ல மழை பொழியவும், தொழில் முன்னேற்றமடையும், தேவ அழைத்தல் கிடைக்கவும், குருக்கள் கன்னியர்களுடைய நல்வாழ்வுக்காகவும், குடும்பத்தில் மரித்த மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுடைய இளைப்பாற்றிக்காகவும், தீய சக்தியிலிருந்து விடுதலை பெறவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும் மன்றாடுவோம். கோவிலூர் திரு தாமஸ் சேவியர், திருமதி பிளாரன்ஸ் மேரி இவர்களது குடும்பத்திற்கு இறைவன் இந்நாள் வரை செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அனைவரது உடல் உள்ள ஆன்மீக நலன்களுக்காகவும், பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளுடைய நல்வாழ்விற்காகவும், நல்ல மழை பொழியவும், தொழில் முன்னேற்றமடையவும், தேவ அழைத்தல் கிடைக்கவும், குருக்கள் கன்னியருடைய நல்வாழ்வுக்காகவும், குடும்பத்தில் மரித்த மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுடைய இளைப்பாற்றிக்காகவும், தீய சக்தியிலிருந்து விடுதலை பெறும்படியாகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும் மன்றாடுவோம். திரு ரிச்சர்ட்சன், திருமதி ஜோசிலி இவர்களது குடும்பத்திற்கு இறைவன் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், சிவகாசியில் வசிக்கிற இவர்கள் நல்ல உடல் உள்ள ஆன்மீக நலன் பெற்று வாழும்படியாகவும், ஒற்றுமையோடு இருக்கவும், ஞானத்திலும் கல்வியிலும் முன்னேற்றம் கிடைக்கும்படியாகவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படியாகவும், நல்ல மழை பொழியவும், கால்நடைகள் பெருகவும், தொழில் முன்னேற்றம் அடையவும், தேவ அழைத்தல் கிடைக்கவும், குருக்கள் கன்னியுடைய நல்வாழ்வுக்காகவும், குடும்பத்தில் மரித்த மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் நிலைப்பாற்றிக்காகவும், தீய சக்திகளிலிருந்து விடுதலை கிடைக்கும்படியாகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும் மன்றாடுவோம். திரு செல்வம், திருமதி ஏசம்மாள் இவர்களது குடும்பத்திற்கு இறைவன் இந்நாள் வரை செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஃபாதர் ஜான் பிரிட்டோ, ஃபாதர் வின்சென்ட் அவர்களது இறைப்பணி சிறக்கும்படியாகவும், அனைவரது உடல் உள்ள ஆன்மீக நலன்களுக்காகவும், தேவ அழைத்தல் கிடைக்கவும், குருக்கள் கன்னியருடைய நல்வாழ்வுக்காகவும், குடும்பத்தில் மரித்த மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் இளைப்பாற்றிக்காகவும், தீய சக்திகளிலிருந்து விடுதலை கிடைக்கும்படியாகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். இந்த குடும்பத்தாரின் கருத்துக்களோடு நம் ஒவ்வொருவருடைய தேவைகளுக்காகவும் புனித ஆரோக்கிய அன்னையினுடைய பரிந்துரை வழியாக இறை அருளை வேண்டி மன்றாடுவோம். எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக.
மண்ணிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி மகிழ்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று நீத்தியமாக ஜனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, தீயம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருளி. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரன் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம் அடியாராகிய நாங்கள் என்றும் மனன் உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும், நிலையான பேரின்பத்திற்கு தூய்த்துணர்வுடன் எங்களை வந்தடையவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன் சவுல், இவனே என் மகன் மீது ஆட்சி புரிவான். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைத்திருவசனங்கள் 1 முதல் 4, 17 முதல் 19, 10ஆம் அதிகாரம் 1. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாளில் பெண்மையின் குலத்தில் கீசு என்ற ஆற்றல் மிகு வீரர் ஒருவர் இருந்தார். அவர் பெண்மணியன்
அபியாவுக்கு பிறந்த பெக்கோரத்தின் மகனான சேரோனின் மகன் அபியேலுக்கு பிறந்தவர். அவருக்கு சவுல் என்ற ஓர் இளமையும் அழகும் கொண்ட மகன் இருந்தார். இஸ்ரேலின் புதல்வருள் அவருடைய அழகு வாய்ந்தவர் எவரும் இலர். மற்ற அனைவரையும் விட அவர் உயரமானவர். மற்ற அனைவரும் அவர் தோள் உயரமே இருந்தனர். சவுலின் தந்தை கீசின் கழுதைகள் காணமற் போயின. கீசு தன் மகன் சவுலை அழைத்து, பணியாளன் ஒருவனை உன்னோடு கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேடிப்போ என்றார். அவர் எப்ராயின் மலைநாட்டையும் சாலிசா பகுதியையும் கடந்து சென்றார். அவற்றை காணவில்லை. சாலின் நாட்டு வழியே சென்றார். அங்கும் அவை இல்லை. பெண்மையின் நாட்டை கடந்து சென்றார். அங்கும் அவை தென்படவில்லை. சாமுவேல் சவுலை கண்டதும் ஆண்டவர் அவரிடம், இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன், இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான் என்றார். சவுல் வாயிலின் நடுவே சாமுவேலை நெருங்கி, திருக்காட்சியாளரின் வீடு எங்கே? தயக்கூர்ந்து சொல்லும் என்று கேட்டார். சாமுவேல் சவுலுக்கு கூறியது, நானே திருக்காட்சியாளன். எனக்கு முன்பாக தொழுகை மேட்டுக்கு செல். இன்று நீ என்னோடு உன்னை வேண்டும். உன் உள்ளத்தில் இருப்பது அனைத்தையும் நாளை காலையில் நான் உனக்கு எடுத்துரைத்து உன்னை அனுப்பிவிடுகிறேன். அப்போது சாமுவேல் தலைக்குப்பியை எடுத்து அவர் தலையின் மேல் வார்த்து அவரை முத்தமிட்டு கூறியது, ஆண்டவர் தம் உரிமை சொத்துக்கு தலைவனாக இருக்கும்படி உன்னை திருப்பொழிவு செய்துள்ளார் அன்றோ? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 13 முதல் 17 முடிய. மார்க்கு 2ஆம் அதிகாரம் 13 முதல் 17. இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஒரு கபடி போட்டி நடக்கிற கிரவுண்ட். கபடின்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாத கபடி இல்லை. கபடி போட்டி நடக்கிற கிரவுண்ட். ஒரு ஃப்ரெண்டு, இன்னொரு ஃப்ரெண்டு டீமில் ஒரு நண்பன் வரல. வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. 10 நிமிஷம் ஆச்சு, 1/4 மணி நேரம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, 1.5 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் மெல்ல நண்பன் வர்றான், டீம் உறுப்பினர். ஏண்டா இவ்வளோ லேட்டு? 2 மணி நேரம் லேட்டாக வந்துருக்கடா. எப்பவே தொடங்க வேண்டிய மேட்ச் ஒன்னால டிலே பண்ணி வச்சிருக்கிறாங்க, எதெல்லாமோ சொல்லி சமாளித்து வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ ஏன் லேட்டுன்னு கேட்டாங்க. அதுவா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகணும்னு அம்மா கட்டாயப்படுத்தினாங்க. நான் கபடி டீமில் இருக்கிறது தெரியாது, வந்தேன். எனக்கும் ஒரு திடீர்னு ஒரு மனசு குழப்பம், கோயிலுக்கு போகணுமா இல்லை மேட்சுக்கு வரணுமான்ட்டு. சரி, என்ன பண்ணதுக்கு? காயின் எடுத்து டாஸ் போட்டு பார்த்தேன். தலை விழுந்தா கோயிலுக்கு, பூ விழுந்தா மேட்சுக்கு. சரிதான், அதான் போட்டு பார்த்து வந்திருக்க வேண்டியதானே, டக்குன்னு போட்டு பார்த்துருக்க வேண்டியதானேன்ட்டு. இல்லை, 35 முறை போட்டேன், தலை தான் விழுந்துச்சு. பூ விழுறது வரைக்கும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். 36வது தடவை தான் பூ விழுந்துச்சு, அதனால தான் லேட்டு அப்படின்னா. அன்புக்குரிய செல்லங்களே, இளையோர்களே, என் இளம் தங்கைகளே, தம்பிகளே, ஆண்டவருக்காக நேரம் ஒதுக்கி ஆண்டவருடைய பெயரால் இந்த பாளையங்கோட்டை மாவட்டத்தில் இங்கு உங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த விழாவிற்கு வந்திருக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் முதல்ல ஹேட்ஸ் ஆஃப். கைகளை தட்டுங்களா அவங்களுக்காக. பூவா தலையான்னு போட்டு பார்த்துருக்க மாட்டீங்க. போட்டு பார்த்தீங்களா? யாராவது பூவா தலையை போட்டு பார்த்தீங்களா? இங்கே வரணுமா வர வேணாமான்ட்டு? இல்லை யார்கிட்டையாவது போய் ஜோசியம் பார்த்தீங்களா? கை இன்னைக்கு போனால் நல்லா இருக்குமா நாள்? அங்கே ஏதாவது பெரிய பொறுப்பாக தந்துடுவாங்களா? இல்லை நம்மளை தான் பொக்க விட்டுருவாங்களா? அடுப்பு தீ மூட்டை விட்டுருவாங்களா? அப்படி ஏதாவது பார்த்தீங்களா? நோ. இதுக்காகவே ஸ்பெஷலாக பியூட்டி பார்லருக்கு போய் ரெடி ஆகிட்டு வந்தீங்களா யாராவது? இல்லை.
இதற்காகவே சாக்கு போக்கு சொல்லாம வந்திருக்கிறீங்க. உங்களுக்கான பொங்கல் செய்தியை நான் கொஞ்ச நேரம் ஜெபிச்சேன். என்ன சொல்லலாம் அப்படி என்று உங்களுக்கான செய்தி இதுதான். இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுறீங்களே, பொங்கல்ல முதல்ல என்ன ஊற்றுவாங்க? தண்ணி ஊற்றுவாங்க. அதுக்கு பிறகு சிறு உளுந்து போடுவாங்க, கடலை போடுவாங்க, அதுக்கப்புறம் வேர்க்கடலை போடுவாங்க, அதுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன போடுவாங்க? சிறு உப்பு போடுவாங்க. அப்படிதானே? என்ன போடுவாங்க? தண்ணீருக்கு அப்புறம் அரிசியா? ஓகே, அரிசி பருப்பு. ஓகே, அதுக்கப்புறம் சர்க்கரை, அதுக்கப்புறம் நெல், நெய். ஓகே, வெரி குட். அதுக்கப்புறம் சரி, ஓகே, அதெல்லாம் ஓகே. முதல்ல என்ன போடணும்? டீ போடணும். அப்பதான் பொங்கும். என் டீ போன்ற சகோதர தம்பி தங்காய், இது நன்றியின் விழா. இது நன்றியின் விழா. வாழ்க்கையில் எத்தனை முறை தேங்க்யூ சொல்லி இருக்கிற? இன்னைக்கு எத்தனை முறை தேங்க்ஸ் சொன்ன? யாருக்காவது தேங்க்ஸ் சொன்னியா இன்னைக்கு? இன்னைக்கு யாருக்கெல்லாம் நம்ம தேங்க்ஸ் சொல்லுவோம் பொங்கல் விழாவில்? ஃபாதர், எக்ஸ்ட்ரா பரிசு இருக்கா? சொல்றவங்களுக்கு, முதல்ல சொல்றவங்களுக்கு பரிசு. சொல்றவங்க எந்திரிச்சு சொல்லுங்க. இளைஞர்களுக்கு முதல் வாய்ப்பு. இளைஞர் தம்பிகளுக்கு முதல் வாய்ப்பு. இளைஞர் தங்கைகளுக்கு முதல் வாய்ப்பு. முடிஞ்ச அளவு சொல்லுங்க டக்குன்ட்டு. ஓகே, விவசாயிக்கு நன்றி சொல்வீங்க. ரெண்டாவது கடவுளுக்கு. விவசாயிக்கு அடுத்ததான் கடவுள். ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்தது கால்நடைகள். ஓகே, வெரி குட். அடுத்தது பேரண்ட்ஸுக்கு. வெரி குட். அம்மா அப்பாவுக்கு அவன் நன்றி சொல்வானா? ஓகே, வெரி குட். அம்மா அப்பாவுக்கு ஏன் நன்றி சொல்ற? மாடு போல உழைக்கிறாங்க இல்ல உனக்காக. உண்மைதான். குட். நிறைய பேருக்கு நன்றி சொல்வோம். உனக்காக இன்று நன்றியின் பிறநாள் ஒரு நாள் கொண்டாடுறோம். அது வாழ்க்கை முழுக்க கொண்டாட வேண்டிய தருணம். நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒய்ஃபை சிக்னல் கிடைக்கலன்னா கோபம் வருமா வராதா? வரும். போன் ஹேங் ஆயிடுச்சுன்னா எரிச்சல் வரும். எரிச்சல் வருமா வராதா? வரும். அம்மா நோயின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா கோபம் வருமா வராதா? அதுவே உடன்பிறப்பு பண்ணா வெளுத்துருவீங்களா மாட்டீங்களா? தம்பிகளே, தங்கைகளே, நன்றி சொல்றியா? பலருக்கு நிறைய கவலை இருக்குங்க. ஏன் கருப்பா இருக்குங்கிற கவலை, ஏன் கண்ணாடி போட்டிருக்கிறோங்கிற கவலை, ஏன் அவங்கள மாதிரி எனக்கு ட்ரெஸ்ஸு அந்த கடையில் போன போறோம் கிடைக்கலையேங்கிற கவலை இருக்கா இல்லையா? நிறைய கவலைகள் இருக்கு. வயசாகிட்டு போகும்போது கவலைகள் வரும். எப்போதெல்லாம் வாழ்க்கையில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாம் யோசிக்கிறியோ, தம்பி தங்காய், உங்களுக்கான செய்தி, எல்லாருக்குமான செய்தியும் கூட, வாழ்க்கையில் இருக்கிற எதிர்மறைகளை இல்லாததை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் கவலையும் கோபமும் எரிச்சல் தான் வரும். இருப்பதை பாராட்டி இருக்கிறாயா? கடவுளை என்னை படைத்திருக்கிறாயே நன்றி. உள்ள என்ன இருக்கு? கிட்னி இருக்குல்ல, தந்திருக்கிறாயே நன்றி. இதயம் இருக்கா? துடிக்குதா? தொட்டு பாருங்க. துடிக்காதவங்க எல்லாம் எங்களை கொஞ்சம் அலர்ட் பண்ணிருங்க, நாங்க ஓடிடுறோம். துடிக்குதா? நன்றி சொல்லுங்க. நல்லா பிரீத் இன், பிரீத் அவுட். சுவாசம் இருக்கா? நன்றி சொல்லுங்க. வாழ்க்கையை விட எதுவும் பெருசு இல்லை. உன் கலரு, உன் அந்தஸ்து, உன் வேலை, உன்னுடைய எதிர்பார்ப்புகள், வாழ்க்கையை விட இந்த மூச்சை விட எதுவும் பெருசு இல்லை. உணர்ந்து கொள். நன்றியின் நாள். வாழ்க்கை ஸ்டைல் வித்தியாசமா போகுது. இன்னைக்கு இளைஞர்கள் சீக்கிரம் டிப்ரெஷன் ஆயிடுறாங்க. நிறைய டிப்ரெஷன் இருக்கு. 1 தெசலோனிக்கர் 5:18 விவிலியம் இருக்கிறவங்க எடுத்து வாசிங்களேன். 1 தெசலோனிக்கர் 5:18.
புதிய ஏற்பாட்டில் இருக்கு, பழைய ஏற்பாடை தேடாதீங்க. எல்லா நிலையிலும் நன்றி. 5:18 வாசிங்க. நன்றி கூறுங்கள், நன்றி கூறுங்கள். வெரி குட். எப்பவும் ஜெபிங்க, இடைவிடாது நன்றி சொல்லுங்க. ஓகே, இடைவிடாது ஜெபியுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். எது நேர்ந்தாலும் நன்றி செலுத்துங்க. வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களுக்கும், ஒரு நேரம் ஆகாரம் கிடைக்குதா, ஒரு நேரம் தண்ணி கிடைக்குதா, நன்றி சொல்ல தொடங்குங்க. வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். இரண்டாவது, இது ஷார்ட்கட்டு இல்லைங்கிறது உணர்த்துற விழா. ஒரு விவசாயி, சிவகிரி பங்குலேருந்து யாரெல்லாம் வந்திருக்கிறீங்க? உங்க ஊர்ல நெல் போட்ட அடுத்த நாளே விளைஞ்சிருமாமே ஃபாதர் சொன்னாங்க, அப்படியா? எத்தனை மாசம் ஆகும்? 3 மாசமா, 6 மாசமா? இங்க வேலாயுதபுரத்துலேருந்து யார் வந்திருக்கிறீங்க? வேலாயுதபுரத்துலேருந்து வந்திருக்கிறவங்க? ஓகே, வெரி குட். உங்க ஊர்ல உளுந்து போட்டா 2 நாள்லயே மரமாயி காய்ச்சிருமாமே, அப்படியா? இல்லையா ஃபாதர்? எதற்கும் ஷார்ட்கட் இல்லை செல்லங்களே. 3 மாசத்துல வெயிட் லாஸ், 3 மாசத்துல வெயிட் கெயின், 1 வாரத்துல இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி, 1 வாரத்துல எல்லாம், 1 வாரத்துல அது, 1 வாரத்துல இது. நோ ஷார்ட்கட். இந்த மீடியா எல்லாம் ஷார்ட்கட்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மை இல்லை. எல்லாம் எதுக்கு? உடையதெனப்படுவர் ஊக்க மக்திலார் உடையதுடையரோ மற்ற. யார் சொன்னது? திருவள்ளுவர். அப்பா சந்தோஷம். வேற யாராவது சொல்லியிருக்கீங்களோ பயந்துட்டேன். உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்திலார். உடையர் எனப்படுவர் ஊக்கம். யாருக்கெல்லாம் இடைவிடாது முயற்சி செய்கின்ற ஊக்கம் இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் உடையவர்கள் என கருதப்படுவார்கள். ஏதாவது ஒண்ணு இருக்குதுன்னு உங்கள்கிட்ட சொல்லணும்னா, உங்கள்கிட்ட பணமோ காசோ பதவியோ இருக்குதுன்னு நோ. எது வேணும்? ஊக்கம் வேணும். ஸ்டீவ் ஜாப்ஸ்ட ஒருத்தர் போய் கேட்டாரு, ஒரு இளைஞன் போய் கேட்டான், இவ்வளவு கோடீஸ்வரனா இருக்கிறீங்களே, உங்களை மாதிரி எனக்கு வாழ ஆசை, இவ்வளவு பணம் சம்பாதிச்சு இவ்வளவு புகழினுடைய உச்சியில் இருக்கணும்னு ஆசை அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் சொன்னாரு, ஓகே தம்பி, நீ என்னுடைய இதெல்லாம் வச்சுக்க, என் சொத்தை எல்லாம் நீ வச்சுக்க, எல்லாத்தையும் எழுதி தர. ஐ ஆம் ரெடி நவ். இப்போ நான் ரெடி. எல்லாம் என்னுடைய பேர்ல இருக்கிற எல்லாத்தையும் எழுதி தர நான் ரெடி. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு தருவியா அப்படின்னு கேட்டாரு. அதற்கு அந்த இளைஞன் கேட்டான், என்ன வேணும்? ஒருவேளை ஏதாவது பெருசா கேட்கிறாரோ அப்படின்னு. இவன்ட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கு. இப்பதான் வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறான், இப்பதான் துடிக்கிற வாலிப வயசுல இருக்கிறான், இவன்ட்ட ஒண்ணுமே இல்லை பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு. என்ன வேணும்னு கேட்டான். அதற்கு அவர் சொன்னாரு, உன்னுடைய வாலிபத்தை எனக்கு தா, நீ என்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துக்க. இளைஞர்களே, நீங்கள் சக்திகள். இவர் சிலுவையில் தொங்கும் போது எத்தனை வயசு? யாரும் 80 வயசுன்னு சொன்னாங்க. யாரு? எத்தனை வயசு? 33. 33 இளசா கலடா? இளசு. சகோதரமே, இவரை போல எப்பெல்லாம் வாழ்றீங்களோ, 90 வயசுல வாழ்ந்தாலும் இவரை போல வாழ்ந்தா நீ இளைஞன் இல்ல. வாழும் போதே, இளமையா இருக்கும் போதே அதை நினைச்சு இதை நினைச்சு நொந்து நொந்து வாழ்றேன்னா நீ கலடாயிட்ட. மகிழ்ச்சியா இல்லைன்னா, இருக்கிறதுக்கும் நன்றி சொல்லாம மகிழ்ச்சியா இல்லைன்னா நீ ஏற்கனவே வயதானவன் போல் ஆயிட்ட. இல்ல 90 வயசானாலும் நன்றியோடு மகிழ்ச்சியோடு வாழ்றியா, நீ இன்னும் இளமையோடு இருக்கிறாய். நீ இளமையோடு இருக்கிறாயா இல்லை முதுமை அடைந்து இருக்கிறாயா? சிந்தி. எதுக்குமே ஷார்ட்கட் இல்லை. அளவோட வாழ். இத்தனோண்டு பொங்கப்பானை, இத்தனோண்டு பொங்கப்பானை. 50 கிலோ அரிசி பருப்பு போடட்டுமா? என்ன ஆகும்? இத்தனோண்டு பொங்கப்பானை, 50 கிலோ அரிசியும் பருப்பும் போட்டா ஒரு பானைக்கு ஒரு அளவு உண்டு. உன்னுடைய வாழ்க்கைக்கு, உன்னுடைய ஆட்டிடியூடுக்கும் ஒரு அளவு உண்டு. உன்னுடைய ஆட்டிடியூடுக்கும் ஒரு அளவு உண்டு. சரிங்க, எல்லாரும் சத்தமா சரிங்க.
சத்தமா சிரிங்க. இளைஞர்கள் சிரிக்கணும். சிரிங்க. சிரிங்க, சிரிங்களேன். பி ஷேம்லெஸ், பி ஷேம்லெஸ், பி ஷேம்லெஸ். எதுக்கு அளவு உண்டுன்னா ஈகோவுக்கு அளவு உண்டு. ஒரு அளவுக்கு மேல ஈகோ வெடிச்சிருச்சுன்னா அங்க வர்றது சோகம். ஒரு அளவுக்கு மேல பைக் ஸ்பீடா போச்சுன்னா அதனுடைய வேகம் உங்களுக்கு சோகம். ஒரு அளவுக்கு மேல் வாழ்க்கையில நீ ஆட்டிடியூடு காமிச்சேன்னா வாழ்க்கை சோகம். ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல அமைதியை விதை. எப்போதெல்லாம் முந்திக்கிட்டு முன்கோபம் வருதோ அமைதியாக இருந்து சொல், இந்த இடத்தில் நான் அமைதியாக இருப்பேன், அந்த சக்தி எனக்கு இருக்கிறது. ஸ்கிரீன் டைம் அதிகமானா ஃபியூச்சர் டைம் உடைஞ்சு போகும். சிலங்களே, உங்களுக்கு ஒரு உண்மையை நீ சொல்லலான்னு நினைக்கிறேன், பலரும் சொல்லாத ஒரு உண்மை. கெட்ட பழக்கங்கள் எதெல்லாம் இருக்கு? ஓகே, போன் பார்க்கறது சொன்னாங்க, அதுல என்ன பார்க்கறதுன்னு சொல்ல. பீடி, சிகரெட், சரக்கு, கஞ்சா, அதுக்கப்புறம் மொபைலில் போர்னோகிராஃபி, ப்ளூ படங்கள், அதுக்கப்புறம் இப்படி நிறைய இருக்கு இல்லையா? செல்லங்களே, ஒரு நாடு இன்னொரு நாடை அழிக்க வேண்டும் என்றால், ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை அழிக்கணும் அப்படின்னு நினைச்சா ஏவுகணை எல்லாம் வீச தேவையில்லை. அங்கு உள்ள இளைஞர்களை கெடுத்துட்டா போதும். இப்போ வெனிசுலாவை பிரசிடென்ட, பிரைம் மினிஸ்டர் ட்ரம்ப் கைப்பற்றி இருக்கிறாரு. ஏன்? ட்ரக்ஸ் கடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அமெரிக்க நாடு பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடு. ஒரு நாட்டை, அது உண்மையோ பொய்யோ, அவர் செய்கிறது, அந்த நாடு செய்கிறது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது. ஆனா ஒரு நாட்டை ஈஸியா கீழே கொண்டு வரணும்னா அந்த நாட்டிற்கு ட்ரக்ஸ் சப்ளை பண்ணா போதும் இளைஞர்களுக்கு. இது ஒரு மாஃபியாங்க. இதனுடைய பின்னாடி ஒரு மாஃபியா இருக்கு. இதனுடைய பின்னாடி ஒரு பெரிய மாஃபியா பிளானே இருக்கு. இது சாதாரண காசுக்காக நடக்கிறது இல்லை. காசுக்கு நடந்தாலும் யார் யாருக்கு போய் சேரணும்னு உண்டு. யார் யாருக்கு எந்த நாட்டுக்கு போகணுமோ அங்குதான் போகணும். அதனாலதான் கொரியா போன்ற நாடுகள் பல விஷயத்துக்கு தடை விதிச்சிருக்கு, இன்டர்நெட் உட்பட. அதனால பொங்கும் பாத்திரம் அளவோடு தான் இருந்தாதான் அளவா பொங்கும், இல்லைன்னா பர்ஸ்ட் ஆயிரும். வாழ்க்கையில தேவையானதை மட்டும் எடுத்துக்க. உன்னை சிதைக்கிறதுன்னு எதெல்லாம் உனக்கு தோணுதோ, நான் சொல்லாட்டியும் உனக்கு தெரியும், தூக்கி வீசிட்டு போ. எழுந்து ஜொலி. இன்னைக்கு வாசகத்துல கேட்டீங்க, எழுந்து என்னை பின்பற்றுன்னு ஒரு ஹீரோ சொன்னாரு. யார் அவரு? இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய ஹீரோஸ் வந்துட்டாங்க இல்ல? தமிழ்நாட்டில் புதுசா இப்போ ஒருத்தர் வந்துட்டாரு, ஏற்கனவே இருந்தாரு. அவர் பின்னாடி எல்லாம் போறீங்க. உன்னுடைய சரியான ஹீரோவை பிக்ஸ் பண்ணிக்க லைஃப்ல. உன்னுடைய வாழ்க்கையில சரியான ஹீரோ யாரு? இவரை ஆன்மீக ஃபிகரா மட்டும் பார்க்காத, தயவு செஞ்சு ஆன்மீக கும்பிடுற ஃபிகரா மட்டும் பார்க்காத. இந்த சரித்திரத்தையே புரட்டி போட்ட ஒரு இளைஞன் நீ பார்த்து சிலுவையில் பார்த்து கொண்டிருப்பது, சரித்திரத்தையே புரட்டி போட்ட இளைஞன். சரித்திரத்தை இரண்டாக பிளந்து கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னு சொல்ற அளவுக்கு புரட்டி போட்ட இளைஞன். எத்தனையோ மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க, நல்ல விஷயத்துக்காக உயிரை கொடுத்திருக்கிறாங்க, ஒடுக்கப்பட்டவர்களை மீட்டிருக்காங்க. ஆனால் ஒரு இடத்துல சென்டர்ல வச்சு வழிபாட்டு அளவிற்கு யாரும் வரல. இவர் வந்திருக்கிறார்னா அவர் ஹீரோ. ஏன் சொல்றேன்? ஒடுக்கப்பட்டவர்களை மீட்டார், ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுத்தார், பெண்களை ஒதுக்கி வைத்திருந்த சமூகத்திலே பெண்களுக்கும் ஒரு அந்தஸ்தை கொடுத்தார், இழியவர்கள் என்று கருதப்பட்டவர்களை அரவணைத்தார். யாருமே தொட கஷ்டப்படுற அந்த தொழிலாளர்களை தொட்டாரு, எல்லாரையும் அரவணைச்சுக்கிட்டாரு. அப்பா, விண்ணக தந்தை எல்லாருக்கும் அப்பான்னு சொன்னாரு. இளைஞனுங்க 33 வயசுலேயே கொல்லப்பட வேண்டும் என்றால் எத்தனை எழுச்சியோடு வாழ்ந்திருப்பார். ரியல் ஹீரோ, ரியல் ஹீரோ. விவேகானந்தரை போய் படிங்களேன், இப்படி சொல்லுவாரு, உங்களுக்கு முக்தி பெற வேண்டும் என்றால் எத்தனை கடவுள்கள் இருந்தாலும் இயேசுவிடம் போங்க, நீங்க சீக்கிரம் முக்தி பெற்றுருவீங்க. எல்லாருமே வியந்து பார்த்த ஒரு ஹீரோ. ஒரு கணத்தில் அரைஞ்சா அவர் இப்படி வந்து சொல்ல, மகனே
உன்னுடைய ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டு. அப்படி சொல்ல, ஒரு கன்னத்தில் அரைஞ்ச மறு கன்னத்தை காட்டுங்க என்று இளமை துடிப்போடு சொன்னார். மன்னிங்க, மன்னிச்சா வாழ்க்கை முன்னேறும். அளவோடு மன்னிச்சா அளவாதான் வாழ்க்கை முன்னேறும். அளவில்லாமல் மன்னிக்கவும் அன்பும் செய்தால் சூப்பரா முன்னேறும். அடுத்தது, வழிகாட்டுபவர்களுக்கு மறக்காதீர்கள். நேற்றுக்கு என்ன பொங்கல்? மாட்டு பொங்கல். மாடை மதிக்கிற அளவுக்காவது மனுஷனை மதிக்கிறீங்களா? மாட்டுக்கு என்ன கொடுத்தோம்? கரும்பு கொடுத்தோமா? கரும்பு கொடுத்தீங்களா? பொங்கல் கொடுத்தீங்களா? நிறைய கொடுத்துருப்பீங்க. மாடு நமக்கு உழைப்பதற்கு ஒரு பெரிய கருவியாக இருப்பது, நமக்கு உண்பதற்கு அது உழைக்கிறது. நன்றி சொல்றீங்க. இன்னைக்கு வழிபாட்டு அந்த பிள்ளை கரெக்டாக சொன்னா, பேரண்ட்ஸ்க்கு நன்றி சொல்லணும், பெற்றோர்களுக்கு, நம்மை வழிகாட்டுபவர்களுக்கு நன்றி, குருக்களுக்கு நன்றி, கன்னியர்களுக்கு நன்றி, பெரியவர்களுக்கு நன்றி. செல்லங்களை வழிமாறி யாரெல்லாம் உங்களை கூட்டிட்டு போறாங்களோ அவங்கள பின்னாடி போகாதீங்க. வழிகாட்டும் ஒருவர் இருக்கிறார், அவரை மட்டும் பின்பற்றுங்க. சர்க்கரை பொங்கல் இனிமை இல்லாத வாழ்க்கையை வேண்டாம் என்று நினைவுபடுத்துகிறது. யாரெல்லாம் சீரியஸா உருணை முகஞ்ச வச்சுக்கிட்டு இருக்குது உங்களுக்கே தெரியும். சீரியஸா இருக்கிறவங்களை யாருக்காவது பிடிக்குமா? சீரியஸா இருக்கிறவங்களை யாருக்காவது பிடிக்குமா? பிடிக்காது. நீதிமொழிகள் 17:22, மகிழ்ச்சியான இதயம்தான் நல்ல மருந்து, இதை உணர்ந்து கொள். உன்னுடைய மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? சகோதரிய சகோதரனை, என் அருமை தம்பி, நான் பிரசங்கத்தை முடிக்கும் முன்னாடி இந்த ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்றேன். உன்னுடைய ஹீரோக்களை இன்னைக்கே ஃபிக்ஸ் பண்ணு. பொங்கல் திருவிழா, இன்பம் பொங்கும் திருவிழா இன்னைக்கு வரோம், அடுத்த வருஷம் வரோம், நம்ம கொண்டாடுவோம். ஆனால் கடவுளுடைய சந்நிதிக்கு வந்திருக்கிறாயே, உனக்குரியது ஒரு ஹீரோ உண்டு, அவர் இவர்தான். இவரை பிடிச்சுக்க. யோவான் 15:5, என்னை விட்டு உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னை விட்டுட்டு உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படி சொல்றாரு. திராட்சை செடி கொடியோடு இணைஞ்சிருக்கணும். நீங்க என்னோடு இணைங்கி இல்லைன்னா உங்களால் எதுவும் செய்ய முடியும். எவ்வளவு வேணா ட்ரை பண்ணுங்க. செல்லங்களே, மகிழ்ச்சியாக இருக்க ஆசைப்படுறீங்க, உங்களுடைய வழி எங்களுக்கு தெரியும். பழைய இளைஞர்களை கடந்து வருகிறோம். முகத்துல வெளியில நல்ல ஜாலியா ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படி இப்படி எல்லாம் செய்வீங்க. ஆனா மனசுல உங்களுக்கு இருக்கிற வேதனையும் வலியும், குடும்பத்துக்காக உழைக்கிற கஷ்டமும், அதை புரிஞ்சுக்காத பெற்றோர்களால் வருகிற வேதனையும் தெரியும். உழைக்கின்ற இடத்தில் உன்னை மட்டம் தட்டி உன்னை அடிக்கிறாங்க, உண்மைதான். நீ எவ்வளவு உழைச்சாலும் உன்னை பாராட்டுறதில்ல, உண்மைதான். நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு மற்றவங்களை தட்டி கொடுத்து உயர்த்தினாலும் நீ உயர்த்தி விட்டவங்க உன்னை மறக்கிறாங்க, உண்மைதானா? மேக்கப் வச்சு முகத்தை மறைக்கலாம். உன்னுடைய இதயத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு, அடிப்பட்ட இதயத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. இன்னைக்கு இன்பம் பொங்கணுமா? வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுத்துக்க. ஆலையேர் விழாக்கள்ல பங்கெடுக்கிறீங்க, தொடர்ந்து பங்கெடுங்க. இது போன்ற நிகழ்வுகளில் பங்கெடுக்கிறீங்க, தொடர்ந்து பங்கெடுங்க. ஏன்னா ஆண்டவருக்காக ஒதுக்குகின்ற நேரம் எல்லாம் உங்களுக்கு டபுள் எக்ஸ்ட்ரா போனஸ் ஆசீர்வாதங்கள். நன்றி உணர்வோடு வாழுங்கள், உழைப்பவர்களை மதியுங்கள். ஷார்ட்கட் கிடையாது வாழ்க்கைக்கு. அளவோடு, எல்லாவற்றிலும் அளவோடு வாழுங்கள். வழிகாட்டுபவர்களை மறக்காதீர்கள். சர்க்கரை பொங்கல் போல வாழ்க்கையையும் முகத்தையும் இனிமையாக வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையை வாழ்ந்து பார்ப்போம் என்று வாழுங்கள். அது கிடைக்கல இது கிடைக்கல சூசைட் பண்ணுகிற இளைஞர்கள் அல்ல. எல்லாத்தையும் விட நான் சொன்னது போல எது முக்கியம்? பிரீத் இன், பிரீத் அவுட், இது முக்கியம். எந்த காரணத்தை கொண்டும் இதை நிறுத்தி விடார்கள். பிரேக்கப், ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப், என்ன பிரேக்கப் வந்தாலும் நோ. ஆண்டவரோட மட்டும் பிரேக்கப் வராம பார்த்துக்கங்க. ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார்.
அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய். அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். மலராய் வந்தே அர்ச்சனையாகிறேன் என்னை. அன்புமிக்கவர்களே, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித தினாவை நடத்த நலனுக்காகவும் உமது கைநெஞ்சி பலியேற்று கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாக்காமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதமிக்க அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதிலும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழறியால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உமடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனிதர் மீட்பரின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு குரலையும் எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ள உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பிற்குரியவர்களே, உன்னதமான நேரம். கடவுள் விண்ணகத்தை மறந்து மண்ணகம் நோக்கி பயணம் செய்கின்ற தருணம். பக்தியோடு உங்களுடைய
வாழ்க்கையை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக சிரம் தாழ்த்தி பக்தியோடு கரங்களை குவித்து இந்த கல்வாரி பலியிலே பங்கெடுப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் அருள் தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித வனத்து அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்வுடன் புன் சிரிப்புடன் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நமக்காக, நமது பாவங்களுக்காக தன் உயிரை சிலுவையிலே தியாகம் செய்த உன்னதமான கடவுள். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். தேவனின் நிலத்தில் எழுதியவர், நான் தகுதியற்றவன், நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எல்லாம் எனது ஆன்மா நல முடியும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வதாக.
செந்தமிழில் உந்தன் புகழெழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. இன்று எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழெழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. உடலுயிர்த்ததுன் வல்லமையால் உலகினர் உயிர்த்ததுன் வல்லமையால் உன்னுடல் உயிர்த்ததுன்
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மைகளை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே இந்த நிகழ்வு, இன்றைய நாளின் எல்லா நிகழ்வுகளும் சிறப்பாக அமைய இறைவன் நமக்கு அருள் கொடுத்திருக்கிறார். புனித ஆரோக்கிய அன்னையினுடைய பரிந்துரை வழியாக நாம் இறையருளை நிறைவாக பெற்றிருக்கிறோம். எனவே இந்த நாளிலே இந்த திருப்பலியில் கலந்து கொண்ட, இன்னும் சங்கரன் கோவில் மறைவட்ட அளவில் நடைபெறுகிற இந்த இளையோருக்கான இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த ஒவ்வொரு இளையோருக்கும், இன்னும் இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு இணைந்து ஜெபித்த இறைமக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அஞ்சுமே படிச்சிட்டிங்களா? அஞ்சும் படித்தவங்க ஒன்றும் சொல்லலாங்க்கா. 5 படித்தவங்க யாரும் இருக்கீங்களா? நீங்கள் எல்லாம் ஒன்று படிச்சிங்களா? சரி, நீங்கள் 1, 2, நீங்கள் 5, நீங்கள் 5. இப்பொழுது முதல்ல 5 படித்தவர்கள் 1 படித்தவங்க சொல்லட்டும். பரிசு ஜெபமாலை இருக்கு. ஒரு திருப்பாடலை முழுமையாக சொல்வார்கள். திருப்பாடல் 133. சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது. அது ஆரோனின் தலையிலிருந்தே ஊற்றப்பட்ட நறுமண தைலம். அது அவருடைய தாடி நின்று வழிந்தோடி அவருடைய அங்கியின் விளிம்பின நனைப்பதற்கு ஒப்பாகும். அது எர்மோனின் மலைப்பனி சியோனின் மலைகள் மேல் இறங்குவதற்கு ஒப்பாகும். ஏனெனில் அங்கிருந்தே என்றுமுள்ள வாழ்வெனும் ஆசிதனை ஆண்டவர் பொருந்தெழுவார். திருப்பாடல் 23. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது அவர் என்னை இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்குள் என்னை அழைத்துச் செல்வார். எனக்கு அவர் புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழியில் நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னுடன் இருப்பதால் நான் எத்தீக்கிற்கும் அஞ்சிடேன். உன் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். என் எதிரிகளின் கண்முன்னே எனக்கு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் முழுவதும் உன் அருளும் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். ஆண்டவரின் இல்லத்தில் எப்போதும் வாழ்ந்திருப்பேன். திருப்பாடல் 131. ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமார்ப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை. எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய்மடியும் தவழும் குழந்தை என என் நெஞ்சம் என்னகத்தையே அமைதியாயுள்ளது. இஸ்ரவேலை இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு. திருப்பாடல்கள் 117. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள்.
மக்களினத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள், ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. அல்லேலூயா. திருப்பாடல்கள் 23. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்போல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அவர் அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள்சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்களையும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். எனது தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உமது அருள்நலமும் பேரன்பும் இணைப்புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆமென். திருப்பாடல் 23. ஆண்டவர் என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்தார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழியை நடத்துவார். மேலும் சாவின் இருசூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க இருந்தால் நீர் என்னோடு இருப்பதை எத்தீங்கிற்கு அஞ்சிறேன். உன் கோலும் நெடுங்களையும் என்னை தேற்றும். என் எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்வீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றன. உண்மையாக என் வாழ்நாள் எல்லாம் நான் அருளளவும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் நிலத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். திருப்பாடல் 117. பிறையினத்தாரே நீங்கள் ஆண்டவரை போற்றுங்கள், மக்களினத்தாரே நீங்கள் அவரை புகழுங்கள், ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. இது ஆண்டவர் மறுவாக்கு. திருப்பாடல் 123. விண்ணுலகில் வீற்றிருப்போரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். பணியாளரின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கியிருப்பது போல, பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கியிருப்பது போல, எம் கடவுளாகி ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை என் கண்கள் உம்மையை நோக்கியிருக்கும். எமக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். அளவுக்கு மேலே நாங்கள் இகழ்ச்சி அடைந்து விட்டோம். இன்பத்தில் திளைத்திருப்போரின் வசைமொழி போதும், இருமார்ந்த மனிதனின் பழி சொல்லும் போதும். திருப்பாடல் 23. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசுமுல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அவர் அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருசூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சேன். உம் கோலும் நெடுங்களையும் என்னை தேற்றும். என் எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். எனது தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள்நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவர் நிலத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆமென். திருப்பாடல்கள் 134. இரவு நேரங்களில் ஆண்டவர் நிலத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். தூயகத்திலிருந்து கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். திருப்பாடல்கள் 117. பிற இனத்தாரை நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரை நீங்கள் அனைவரும் ஆண்டவரை புகழுங்கள். ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. அல்லேலூயா. திருப்பாடல்கள் 133. சகோதரர்கள் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது. அது ஆரோனின் தலையிலே ஊற்றப்பெற்ற நறுமண தைலம் அவருடைய தாடி நின்று வழிந்தோடி அவர் தம் அங்கியின் விளிம்பை நனைப்பதற்கு ஒப்பாகும். அது எர்மோனின் மலைப்பனி சியோனின் மலைகளில் இருந்து இறங்குவதற்கு ஒப்பாகும். அது ஏனெனில் அங்கிருந்து என்றும் உள்ள வாழ்வெனும் ஆசிதனை ஆண்டவர் பொழிந்தருள்வார். ஆமென். திருப்பாடல் 131. 117. பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், மக்கள் இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. அல்லேலூயா.
திருப்பாடல் 131. இரவு நேரங்களில் ஆண்டவரின் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரே, ஆண்டவரை போற்றுங்கள். தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவார். திருப்பாடல் 133. சகோதரர்கள் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது. அது ஆரோனின் தலையில் ஊற்றப்பெற்ற நறுமண தைலம் அவரது தாடினின்று வழிந்தோடி அவரது அங்கியின் விளிம்புதனை நனைப்பதற்கு ஒப்பாகும். அது எர்மோன் மலை பனி சியோன் மலை மீது இறங்குவதற்கு ஒப்பாகும். ஏனெனில் அங்கிருந்தே என்றென்றும் வாழ்வதரும் ஆசிதனை ஆண்டவர் பொழிந்தருள்வார். திருப்பாடல் 134. சொல்லிட்டேன். இரவு நேரங்களில் ஆண்டவருக்கு என் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரே, ஆண்டவரை போற்றுங்கள். தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவர் உங்களுக்கு சீயோனிலிருந்து ஆசி வழங்குவாராக. திருப்பாடல் 23. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது அவர் என்னை இளைப்பார செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நான் எத்திங்கிற்கும் அஞ்சினேன். கோலும் நெடுங்களையும் என்னை தேற்றும். என் எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உமது அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவர் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். அன்புக்குரியவர்களே, இட் இஸ் ஓப்பன் சேலஞ்ச் ஃபார் ஆல் த சங்கரங்கோவில் யூத். இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு நீங்கள் எல்லோருமாக இணைந்து இது ஒரு குழு புகைப்படம் எடுக்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நமது குறுமடம், அந்த குறுமடத்தில் இருக்கிற அருள் தந்தை அவர்கள் இறை அழைத்தலை பற்றி உங்களோடு ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். ஏக்கா கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பிற்குரியவர்களே, நேரமாயிடுச்சு, பசி எடுக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் சரிங்களா? ஸோ இறை அழைத்தல் என்பது ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய செயல்பாடுகளை, இன்னைக்கு நம்ம பிரசங்கத்தில் கேட்டோம் இல்லையா, 33 வயது ஒரு இளைஞர் இந்த உலகத்தினுடைய வரலாற்றையே புரட்டி போட்டார் என்று சொல்லப்படுகிறது. தயவுசெய்து இங்கே கொஞ்சம் கவனிங்களேன் இளைஞர்கள் மிக சிறப்பாக. இப்போ 33 வயதுள்ள ஒரு இளைஞருடைய வாழ்க்கை இந்த உலகத்தையே புரட்டி போட்டது என்று சொன்னால், நீங்களும் அந்த இளைஞனை போல, நம் ஆண்டவரை போல அநேகருக்கு கடவுளை கொண்டு சேர்க்கக்கூடிய கருவியாக மாற நமக்கு கடவுள் அநேக வாய்ப்புகளை கொடுக்கிறார். ஆகவே அருகில் இருக்கிற நம்முடைய மேரி மலர்கொடி குருமடத்திலே ஒரு குருமடம் இருக்கிறது. நான் உங்களுக்காக ஒரு அழைப்பை விடுக்கிறேன். யாரெல்லாம் ஆண்டவருக்காக பணி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் எங்களுடைய சபையை பற்றி. நாங்கள் மிஷனரிஸ் ஆஃப் கம்பேஷன், அதாவது இறை இறக்க பணியாளர்கள் சபை, இறை இறக்க பணியாளர்கள் சபை என்கிற சபையை சார்ந்த குருக்கள். எங்கள் சபையானது 2003ஆம் ஆண்டு கேரளாவில் தொடங்கப்பட்டது. அதனுடைய நிறுவன தந்தை அருள் தந்தை ஜோஸ் கைம்லெட், அவர் ஹெரல்ட்ஸ் ஆஃப் குட் நியூஸ், இறை இறக்க தூதுவர்கள் சபையினுடைய தொடக்க தந்தை. அதே தந்தை தான் எங்களுடைய சபையும் தொடங்கி இருக்கிறார். எங்களுடைய குருக்கள் அநேக இடங்களில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, அருணாச்சல் பிரதேஷ், அசாம், இந்தியாவிலே அநேக இடங்களிலும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலே இத்தாலி, ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரேலியா என்று பல இடங்களிலே, முக்கியமாக ஆப்பிரிக்கா, எல்லா இடங்களிலும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக சேவை செய்வதுதான் எங்களுடைய சபையினுடைய முக்கியத்துவமாக இருக்கிறது. இரக்கத்தின் பணியாளர்கள் சபை. இரக்கத்தோடு யாரெல்லாம் ஆண்டவருடைய இரக்கத்தை பெறாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தம்முடைய வாழ்க்கையின் வழியாக இரக்கத்தை கொண்டு சேர்ப்பதுதான் எங்களுடைய சபையினுடைய மைய கருத்து. ஆகவே யாரெல்லாம் விருப்பமுள்ளவர்கள் திருப்பலி முடிந்தவுடன்
என்னை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது, என்னை சந்திக்கலாம். என்னை குருமடத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இங்கிருந்து ஒரு 10 நிமிடம் கூட அல்ல, ஒரு 5 நிமிடம் மெயின் ரோட்டில் நடந்து வந்தீங்க அப்படின்னா மெயின் ரோட்டில் ஒரு போர்டு இருக்கும், மேரி மலர்கொடி குருமடம். தயவு செய்து பெற்றோர்கள் இருக்கிறீர்கள், இளம் மாணவர்கள் இருக்கிறீர்கள், வாழ்க்கை ஒன்றே ஒன்று தான், வாழ்க்கை ஒன்றே ஒன்று தான். அந்த ஒரு வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக, மற்றவர்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையாக நீங்கள் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செய்து என்னை சந்திக்கிறவர்களுக்கு ஒரு காலண்டர் கொடுக்கப்படும், எங்களுடைய குருமடத்தினுடைய காலண்டர் கொடுக்கப்படும். அதிலே என்னுடைய நம்பர் இருக்கிறது. எங்களுடைய குருமடத்தினுடைய எல்லா நிகழ்வுகளும் அந்த காலண்டரிலே பொதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே விருப்பமுள்ளவர்கள் என்னை அணுகலாம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. எழுந்து நின்று இறுதி ஆசருக்காக நம்மை தயார் செய்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் சாட்சிகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. குழு புகைப்படம் எடுப்பதற்காக இளையோர்கள் பீடத்தின் முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆரோ